ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதன் வந்து நோயாளி ஆயிட்டான். நோயாளி ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான். ஆரோக்கியமா இருந்த காலத்தில் அவன் நபிலான சுன்னத்தான விரும்பத்தக்க எத்தனை காரியங்கள் எல்லாம் செய்யறான். நோயாளியான காரணத்தினால் அதை செய்யல, கடமை மட்டும் செய்யறான். இப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவானா, போட்டு தள்ள, அவன் 3 மாசம் நோயா கிடந்தானா 3 மாசம் எல்லாம் செஞ்சான்னு எழுதுறான்ல. நம்ம 3 மாசம் ஒண்ணுமே செய்யல. நோயாளியா இருந்த நேரத்தில் கடமையை மட்டும் செஞ்சுட்டோம். நோயாளியா இல்லாத நேரத்தில் சுன்னத்து நபில இருந்து நிறைய வணக்கங்கள் பண்ணிட்டே இருந்தோம். படுக்கையில் விழுந்துட்டோம், குர்ஆன் ஓத முடியல, சுன்னத்தான தொழுவ முடியல, தான தர்மங்கள் பண்ண முடியல, தாவா பண்ண முடியல, ஒரு ஆளை போய் சந்திச்சு ஆறுதல் சொல்ல முடியல, எவ்வளவோ நல்லறங்களை நம்ம இழந்துட்டோம். படுத்த படுக்கையா 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 10 வருஷமோ கிடக்குறோம். 10 வருஷம் என்ன கணக்குன்னு சொன்னா, நீ ஆரோக்கியமா இருக்கும்போது என்ன கணக்கு அந்த கணக்கு. நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது என்ன நல்லறங்கள் செய்து கொண்டிருந்தோமோ அதை இப்பவும் செய்யறான் எழுது பண்றான்ல. அப்ப நம்ம அமலை கொண்டா போறோம் சொர்க்கத்துக்கு? அமலை கொண்டாங்க போறோம், ஒண்ணுமே பண்ணலையே. பண்ணாமலாம் வர வைக்கிறான். நம்ம பண்ணி வர வச்சாதான் அமலை கொண்டு நீங்க சொல்லலாம். நம்ம ஒண்ணுமே பண்ணல, அவன் மாட்டுக்கு நீ செஞ்சாங்கிறான். நீ இத்தனை நோயாளி விசாரிச்சாங்கிறான், நீ 2 ஜூஸ் ஓதுனாங்கிறான். நேத்து ஓதுனதுனால, நேத்து 1 ஜூஸ் ஓதுனீல, இன்னைக்கு ஓதுன, நாளைக்கு ஓதுனாங்கிறான். அதே மாதிரி சஃபர்ல போறோம், பிரயாணத்தில் நிறைய விஷயங்களை விட்டுருவோம். ஊர்ல இருக்கிற மாதிரி அவ்வளவு காரியத்தையும் பயணத்தில் செய்ய முடியாது. பயணத்தில் நிறைய அந்த வேலைகள் இருக்கிற காரணத்தினால சுன்னத்து நபில்கள் எல்லாம் விட்டுருவோம். பயணத்துக்கு இதே மாதிரி 3 நாள் பிரயாணத்தில் அந்த ஊர்ல செஞ்சுக்கிட்டு இருந்த பல இரவு தொழுகை விட்டுறோம், சுன்னத்தான தொழுகை விட்டுறோம், நிறைய குறைபாடுகளை செஞ்சிடறோம். வழக்கமான திக்ர்கள், தொழுகைக்கு பிந்தி ஓத வேண்டிய அப்படி இப்படி நிறைய மிஸ் பண்ணிடுறோம். 3 நாளைக்கு நம்ம மிஸ் பண்ணலன்னு அர்த்தமா? இங்க ஒழுங்கா பிரயாணத்துக்கு முந்தி ஒழுங்கா நடந்து இருந்தால், பிரயாணத்தில் இருந்து நீ விட்ட அந்த 3 நாளும் நீ அதை நீ செஞ்சேன்னு தான் கணக்கு. செய்யாமலே செஞ்சோன்னு கணக்கு போடுறான் அல்ல. அப்ப மறதிக்கு கொஸ்டின் இல்லைங்கிறான், நோய்க்கு கொஸ்டின் இல்லைங்கிறான். பிரயாணத்தில் இருக்கிற காரணத்தினால சில காரியங்களை நீ விட்டுருந்தேன்னு சொன்னா நீ செஞ்சதாக கணக்கு வைப்பேன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய அருள்ல தான் வண்டி ஓடுது. நம்ம சொர்க்கத்துக்கு போறதெல்லாம் அவன் கருணை பார்வையை தாறுமாற அள்ளி வீசுறான். ரொம்ப கரடு முரடா நிக்கலாம, நான் யார் நீ யாரா, எனக்கு நீ செய்யறதுக்கு போதுமாடான்னு கேட்க மாட்டேங்கிறான். நான் செஞ்சிருக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு கோடி கோடியா என்ன செய்யறாரு, உதவிகள் செய்யறாரு. அவருக்கு நீங்க என்ன பண்றீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் மட்டும் சொல்றீங்க, திருப்தி அடைவாரா? ஏன்னா நான் செஞ்சிருக்கேன் சலாம் தானே கேட்பாரா இல்லையா? நான் உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு இருக்கிற, காலை பிடிக்க வேணாமா, காலை விழ வேணாமான்னு கேட்பானா இல்லையா? அப்ப ஒரு மனிதன் தான் அதிகமான உதவிகள் செய்திருக்கும் பொழுது அதுக்கு நிகரான உபகாரங்களை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான். அவன்றது கிடையாது. உடனே அடியா நான் உன்ட்ட போட்டியா, உனக்கு நான் போட்டியா, போ நீ இப்படிதான் இருப்ப, நான் பார்த்து உன்னை கருணையில தள்ளி விடுறேன், இப்படிங்கிறவனாக இறைவன் இருக்கிறான் என்பதை அடுத்து நம்ம புரிஞ்சுக்கணும்.